சஹாபாக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி இல்லங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி திறமைகள் இருந்தது. ஒவ்வொருவரும் தங்களுடைய துறையில சிறந்தவர்களாக இருந்தார்கள். ஒருவர் அறிவில சிறந்தவராக இருந்தாங்க. ஒருத்தவங்க வீரத்தில சிறந்தவங்களாக இருந்தாங்க. ஒருத்தவங்க அரசியல்ல சிறந்தவங்களாக இருந்தாங்க. ஒருவர் பொருளாதாரத்தில் பிசினஸ், ட்ரேடு இதுல சிறந்தவர்களாக இருந்தாங்க. ஒருத்தவங்க தான தர்மத்தில சிறந்தவங்களாக இருந்தாங்க. இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்களிப்பை செய்தார்கள் உம்மத்திற்கு. இவங்க ஒரு டீமா சேர்ந்து தான் இவங்கள் தான் உம்மத்தாக இருந்தார்கள். இன்றைய முஸ்லிம்களும் இது போல இல்மை சுமந்தவர்களாகவும், அரசியல்வாதிகளாகவும், தொழில்நுட்ப நிபுணர்களாகவும், பொருளாதார நிபுணர்களாகவும், சமூக ஊடக போராளிகளாகவும் என ஒவ்வொரு துறையிலும் ஒரு முஸ்லிம் திறமை பெற்றிருக்க வேண்டும். சஹாபாக்கள் முழுமையான உம்மத்தை உருவாக்குனாங்க. நாமும் அதுபோல அனைத்து துறையிலும் ஒரு பேலன்ஸ்டு எக்ஸலன்ஸ், அதாவது ஈமான் கொண்ட திறமையாளர்களை உருவாக்க வேண்டும். நம்முடைய துறையில் நம்ம பார்க்கலாம். அப்துல்லா இப்னு அப்பாஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். மேலும் குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ்ல நம்ம பார்க்கலாம். முஆத் இப்னு ஜபல். பாலிடிக்ஸ் இது போன்ற லீடர்ஷிப் விஷயத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான், அலி, அபூபக்கர் இவர்கள் எல்லாம். மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி இதுல காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள். இவங்கலாம் மிலிட்டரி ஜீனியஸா இருந்தாங்க. இந்த சேரிட்டி விஷயத்துல, சதகாக்கள், வெல்த், பொருளாதார விஷயத்துல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஆகட்டும், உஸ்மான் இப்னு அஃபான் ஆகட்டும், இவங்கலாம் பிசினஸ் அண்ட் ட்ரேட்ல சிறந்தவங்களாக இருந்தாங்க. குர்ஆனுடைய கிராத் என்றால் உபை இப்னு காப் அவர்களும், குர்ஆனுடைய கிராத் மற்றும் எழுதுதல் இது போன்ற விஷயங்கள ஜெயித் இப்னு சாபித் அவர்களும், தாவாவும் அதை ஸ்ப்ரெட் பண்றது முஸாப் இப்னு உம்ரை இவர்கள் போன்றவர்கள். அப்புறம் ஜுடிஷியரி, ஜஸ்டிஸ் இது போன்ற துறைகள்ல அலி இப்னு அபி தாலிப், ஜெயித் இப்னு சாபித் இவர்கள்லாம் சிறந்த ஒரு நீதிபதிகளாக இருந்தார்கள். ஜுஹுது, இபாதா விஷயங்கள் அபூதர், மேலும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் போன்றவர்கள் இருந்தார்கள். ஸோ இஸ்லாம் இது போல ஒரு ஒரு பேலன்ஸ்டு எக்ஸலன்ஸ் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு முஸ்லிம்களும் அவங்களுடைய துறையில ஸ்பெஷலிஸ்டாக இருக்க வேண்டும், இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக. உலக கல்வியை படிப்பதற்கு முன் இஸ்லாமிய கல்வியில் அவர்களுக்கு ஒரு ஆழம் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் என்ன செய்வாங்க, நிய்யத் சுத்தமாக இருக்கும். அவர்கள் முயற்சிகள் வீணாக போகாது என்று சிலர் சொல்லுவாங்க. துன்யாவுடைய கல்விலாம் அவ்வளவு முக்கியம் இல்ல, அதெல்லாம் படிக்க தேவையில்லை. இதெல்லாம் குறைமதி உடையவர்களுடைய பேச்சு. சஹாபாக்கள் எல்லாரும் ஆலிம்களாக இல்ல. சஹாபாக்கள் எல்லாரும் ஒரே துறையில் அல்ல, மாறாக பல துறைகள்ல பல்துறை வித்தகர்களாக இருந்தார்கள். சேர்ந்து உம்மத்துக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் செஞ்சாங்க. அப்பதான் உம்மத்து ஒரு பேலன்ஸான ஒரு நிலையில போகும்.